வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெண்டைக்காய் போட்டு ஒரு மோர் குழம்பு, அப்புறம் வாழைக்காய் வந்து ஒரு புளி குத்தி கறி பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மோர் குழம்புக்கு எப்பயும் போல மோர்ல வந்து உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து தனியா 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் தோரம் பருப்பு, அப்புறம் சீரகம், வெந்தயம், ஒரு பிஞ்சு வெந்தயம், அரிசி 1 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். அப்புறம் தேங்காய், நல்ல ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு நம்ம மோர் குழம்புக்கு. இப்போ மோரில் சேர்த்துடலாம். இன்னும் வந்து அடுப்பு பற்ற வைக்கல, இனிமேல் தான் பற்ற வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு நல்லா நுரைச்சி வரட்டும். இந்த பக்கம் மோர் குழம்பு நல்லா நுரைச்சி வரட்டும். அடுத்தது வாழைக்காய் புளி ஊற்றி கறி தானே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்க வேண்டியதை நம்மளாம் வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் தோரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு பிஞ்சு வெந்தயம். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருது. கொஞ்சம் ஆறினோடனே கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். இதே கடாயிலே எண்ணெய் விட்டு வாழைக்காய் கறி பண்ணிக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயும் சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சமாக வந்து நீட்டாக வந்து புளி தண்ணி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நீர் கறக்கணும். ஆமாம், மூடி வச்சிடலாம். வாழைக்காய் வேகட்டும். இந்த பக்கம் மோர் குழம்பு நல்லா நுரைச்சி வந்துருக்கு. மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ மோர் குழம்புக்கு நம்ம வெண்டைக்காய் தான் வதக்கி போட போகிறோம். அதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து இந்த வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் 2 வாழைக்காய் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் சொன்ன அளவில் பொடி பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் புளி குத்தின கறி வந்து ரெடி. இந்த பக்கம் வந்து வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்புல சேர்த்துருவோம். அவ்வளோதான், வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இந்த பக்கம் வாழைக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் தான் போட்ட ஒரு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் புளி குத்தின ஒரு கறி. நான் வந்து மீடியம் சைஸில் 2 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் சொன்ன அளவில் பொடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.